ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ யோசிக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு புரிகிறது. நீ என்ன விஷயங்களை பற்றி யோசிக்கிறாய், என்ன விஷயங்கள் உனக்கு வேண்டும், எல்லாமே எனக்கு தெரிகிறது. கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அற்புதமாகவே நடத்துவேன். அதில் எந்த ஒரு குறையையும் நான் வைக்க மாட்டேன். நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் உங்களுக்கு நான் குறை வைப்பேனோ என்று. இந்த பதிவை நீ கேட்கும் பொழுது கூட சாய் நமக்காக எல்லாம் செய்வாரா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் கேட்கிறேன். என் மீது சந்தேகத்தோடு எப்பொழுதும் எதையும் கேட்காதீர்கள். நான் செய்வேன், எல்லா காலத்திலும் உனக்காக நான் உதவுவேன் என்று நம்புங்கள். நீங்கள் நம்ப உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கொட்டுமே தவிர துன்பங்களுக்கு ஒரு பொழுதும் ஒரு நாளும் இடம் என்பது கிடையாது. நாளுக்கு நாள் நான் இருப்பேன் உனக்கு துணையாக. பல வாட்டி உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த ஒவ்வொரு விஷயமும் என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம். அதாவது வாழ்க்கையில் மற்றவர்கள் உனக்கு செய்த நம்பிக்கை துரோகம். அந்த நம்பிக்கை துரோகம் தான் உனக்கு என்ன ஆனது? எல்லோருமே நம்மை ஏமாற்றுவார்கள் என்று ஒரு சில செய்த நம்பிக்கை துரோகத்தால் எல்லாருமே உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் தான் செய்வார்கள் என்று உனக்கு வந்துவிட்டது. ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒரு பொழுதும் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன் என்று இந்த விஷயத்தில் இப்பொழுது நான் சொல்லும் இந்த விஷயமானது கூடிய விரைவாக உனக்கு நடக்குமே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்ற ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் நான் வைக்கக்கூட மாட்டேன். தோல்விகள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. நாளுக்கு நாள் பல மாற்றங்கள் உண்டு. அதாவது நாளுக்கு நாள் பல மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டு. அம்மா, உனக்கு எப்பேற்பட்ட விஷயம் நடக்கப் போகிறது தெரியுமா? அடுத்த கட்டம், இப்பொழுது இருக்கும் கட்டம் ஒன்று, அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறேன். அடுத்த கட்டத்திற்கு நகரப்போகும் பொழுது நீ எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாய் தெரியுமா? எதிர்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்த ஒவ்வொன்றும் அழகாக நடக்கப் போகிறது. சந்தோஷத்தில் மெய் மறப்பாய். ஆனால் என்னை மறக்கக்கூடாது. ஏனென்றால் நான் உன்னுடைய அப்பா. சந்தோஷத்தில் என்னை மறந்து விடாதே. உன்னுடைய ஆசைகள் என்ன, ஏக்கங்கள் என்ன, உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்னவென்பதை நான் புரிந்து கொள்கிறேன். எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாமலோ, எந்த ஒரு விஷயமும் எனக்கு ஒன்றும் புரியாமலோ இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல வளங்களும் நல்ல எதிர்காலங்களையும் உனக்கு அமைத்து தர வேண்டும் என்று உன்னோடு சேர்ந்து நானும் தான் பாடுபட்டு கொண்டே இருக்கிறேன். நீ அதனால் சாய் நமக்கு இதை செய்வாரோ, சாய் நமக்கு இதை செய்ய மாட்டாரோ என்று நினைக்க வேண்டாம். சாயிடம் ஒப்படைத்த வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அற்புதமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். நீ என்னை நம்பி ஒரு இடத்தில் ஒரு விஷயத்தை நீ செய்தாய் என்று வைத்துக்கொள். ஒரு விஷயமானது நம்புகிறாய். அந்த நம்பிக்கையோடு அந்த பாரத்தை என் மீது போட்டுவிட்டு நீ செய்தாய் என்று வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கிடைக்கும். நான் மட்டும் சொல்வேன், என்னை நம்பினியா? மனிதர்களோடு என்னை ஒப்பிடாது. மனிதர்கள் இந்த விஷயத்தை செய்யவில்லையே, தெய்வம் செய்யுமா என்று. மனிதர்கள் உனக்கு 1000 விதமான கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்வேன். மனதில் எப்பொழுதும் மனிதர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்பதற்காக இறைவனும் உன்னை ஏமாற்றுவான் என்று நினைக்காது. இறைவன் உன்னை எப்பொழுதும் ஏமாற்றுவது கிடையாது. சோகங்கள் ஆனது எப்பொழுதும் உனக்கு இல்லை. எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மட்டும்தான். ஏற்கனவே உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பது எனக்கு தெரியும். அந்த எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தது போலவே ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த நான் ஆரம்பித்து விடுவேன். உன்னை பற்றி எனக்கு இப்பொழுதுதான் தெரியும் என்று நினைத்தாயோ? உன்னை பற்றி எனக்கு எப்பொழுதிலிருந்து தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு தூரம் உன்னை கொண்டு செல்வேன் என்பது தெரியுமா? நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான அற்புதங்கள் நடக்கப் போகிறது என்பது தெரியுமா? எதுவுமே தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாது. கவலை என்பது ஒரு நாளைக்கு நீ எத்தனை முறைதான்
பட்டுக்கொண்டே இருப்பாய். நாம் உடைய வாழ்க்கையில், அதாவது இப்பொழுது நீ இருக்கிறாய் என்று வைத்துக்கொள். நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று கவலை வருகிறதா? அந்த கவலையை நீதான் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். புரிந்ததா? அதற்கு பதிலாக கவலை வந்துவிட்டதே என்று மேலும் 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 ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு நீ நினைத்து கொண்டே இருந்தாய் என்று வைத்துக்கொள். வாழ்க்கையில் உன்னால் அடுத்த கட்டம் என்று ஒன்றுக்குள் போக முடியாது. அதனால் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இரு, பொறுமையாக கையாளு, அவசரப்படாதே, கத்தாதே. உனக்கு கோபம் வந்தால் சத்தம்தான் அதிகமாகுகிறது. அதனால் கோபப்படாது. எந்த ஒரு நிமிஷமும் வாழ்க்கையில் நமக்கு தப்புதான் நடக்கும் என்று நீயாகவே எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு நீயாகவே இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று நினைத்து விடாதே. யாருடைய வாழ்க்கையையும் யாராலும் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று சொல்ல முடியாது. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த ஒரு விஷயங்கள் வேண்டுமானாலும் மாறும். அதனால் இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும், இந்தந்த விஷயம்தான் நடக்கும் அப்படின்னு ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு நிலையையும் கண்டு பயந்துராத. எல்லா நிலையிலும் நான் உனக்கு துணையாக தான் இருப்பேன். மனிதர்கள் உனக்கு துணையாக இல்லாமல் இருக்கலாம். மனிதர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் உன்னை அழ வைத்திருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்வது ஒன்று, நீ அழுவதினாலேயும் நீ புலம்புவதினாலேயும் ஏதாவது ஒன்று மாறப்போகிறதா? நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் மாற வேண்டும் என்று நினைத்தால் பொறுமையாக இரு. எது நடக்குமோ அது நல்லபடியாகவே நடக்கும். நேரங்கள் காலங்கள் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலேயும் நம் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாது. உன்னுடைய வாழ்க்கை எதுவும் முடியவில்லை, எல்லாமே திருப்தியான ஒன்றுதான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்னும் அற்புதத்தை பார்க்க இன்னும் பல நாட்கள் இல்லை, இன்னும் கொஞ்சமான நாட்கள் தான் உள்ளது. வயதாகிவிட்டதே என்று நினைக்காதே. இதுதான் சரியான வயது உனக்கு. நீ ஏற்கனவே ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக நடந்து ஏற்கனவே நீ நிறைய விஷயங்களை தொலைத்தாய் அல்லவா? இரு விஷயங்களை கூட தொலைக்க விடாமல் எல்லா விஷயமும் உனக்காக சந்தோஷத்தை கொடுக்கும் அளவுக்கு இன்பத்தை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அம்மா, நீ என்னதான் வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறாயோ அது சரியாக கிடைக்கும். நம் சாயிடம் கேட்டோமே கிடைக்குமா என்ற சந்தேகத்திற்குள் என்றுமே நீ போக வேண்டாம். சாயிடம் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருந்து விடலாம். நிச்சயமாக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்குள் வாருங்கள். எத்தனை விதமான அற்புதங்களும் எத்தனை விதமான அதிசயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் உற்று கவனியுங்கள். நிச்சயமாக நீங்களே பிரமிப்பீர்கள். அளவுக்கு மீறிய எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் நல்லபடியாக நடக்கும். யாரையும் கண்டு எந்த ஒரு விஷயத்திலும் எப்பொழுதும் தயவு செய்து அஞ்சாதே. நீ அஞ்சினால் உன்னுடைய முகமானது பயங்கரமாக பதட்டமாக இருக்கிறது. தயவு செய்து எந்த ஒரு விஷயத்திலேயும் அஞ்சி நிற்காதே. புரிகிறதா? நம்பிக்கை வை. எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை வை. நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன் மீது நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாகவே நீ அடுத்த கட்டத்திற்கு நகர ஆரம்பிக்கிற. நீ இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒரு விஷயம் செய்தாய், அதன் முழுமையாக நம்பிக்கை வைத்தேன் என்று சொல் பார்க்கலாம். அப்படியெல்லாம் ஒன்று கூட அல்ல. உன் மீது நீ ஒரு விஷயம் செய்ய போகிறாய் என்றால் ஆரம்பத்தில் நம்பிக்கை வைப்பாய், அதற்கு பிறகெல்லாம் நம்பிக்கையே வைக்க மாட்டாய். கேட்டாய், எனக்கு பயமாக இருக்கிறது சாயி என்பார். என்ன பயம்? இந்த உலகமோ ஒரு நாடகம். இந்த நாடகத்தில் நீயும் ஒரு நடிகன் தானே தவிர மற்றபடி ஒன்றுமே அல்ல. நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று செய்ய போகிறாய் என்றால் எதற்கு பயப்படுகிறாய்? பயப்பட வேண்டாம், தைரியமாக செய். யாரெல்லாம் தப்பா செய்துவிட்டாய். மற்றவர்கள் எல்லோரும் எவ்வளவோ தவறு செய்கிறார்கள். ஆனால் நீயோ தெய்வத்திற்கு பயந்து கட்டுப்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலேயும் பயந்து வாழ்கிறாய். அதனால் ஒரு நாளும் நீ எனக்கு எதிராக எதையும் செய்துவிட மாட்டாய். நான் இருப்பேன். இன்று மட்டும் அல்ல, என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தர சந்தோஷத்தையும் நிரந்தரமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க
இந்த அப்பா இருப்பேன். எப்பொழுதும் உன்னுடைய நெற்றியில் உதியை வைத்துக்கொள். உதி இல்லை என்றால் விபூதி, இதில் ஏதாவது ஒன்றை நீ உன்னுடைய நெற்றியில் வைத்துக்கொள். இது உனக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை செய். குளித்து முடித்து விட்டு தெய்வத்தை வணங்கிய பிறகு அடுத்தது நேராக விபூதியை உன்னுடைய நெற்றியில் வைத்துக்கொள். நிச்சயமாக அந்த விபூதியானது உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கண்டிப்பாக பல மாற்றங்களை உனக்கு கொடுக்கும். வைக்க வைக்க உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நீ பார்ப்பாய். எதிர்பார்த்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வங்களான நாங்கள் தருவோம். கண்டிப்பாக எல்லாம் நன்மைக்கே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.